ஒரு சின்ன இடத்துல இப்படி ஒரு 2 BHK வீடு கட்ட முடியுமான்னு இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்க 2 BHK வீடு. இந்த வீடு கட்டுறதுக்காக காம்பாக்டான லேண்ட் ஏரியாவை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுலேயே பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ், வீட்டோட 3 பக்கமும் நடந்து போகிற மாதிரியான செட்பேக் ஏரியா, வீட்டுக்குள்ள ஸ்பேசியஸான லிவிங் ஹால், இல்லத்தரசிங்களுக்குள்ள பிடிச்ச மாதிரி வசதியான கிச்சன், கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், கவர்ட் பால்கனி ஏரியான்னு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டையும் எல்லாரும் அஃபோர்ட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு பட்ஜெட் விலையில கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டின 2 BHK வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற லேண்ட் ஏரியா 1.25 சென்ட், 24 அடி அகலத்திலையும் 32 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாடி 40 அடி ரோடு அமைஞ்சிருக்கு. அந்த ரோடு இந்த வீட்டோடைய முடிவடைகிறதுனால இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் டைப்பில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்டை மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஸ்பேசியஸான போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 11.5x17. ஒரு பெரிய கார் 2 டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு செக் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் யூடிலிட்டி டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான வாட்டர் சம்பும் அங்கே பக்கத்துலேயே போர்வெல்லும் போட்டிருக்காங்க. போர்ட்டிகோட வால்ஸ்க்கு 3D டிசைனில் மேட் ஃபினிஷிங் லுக்கில் வால் டைல்ஸும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட அவுட்டர் பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 4x8 இண்டியன் க்ளாசட் டைப். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே 2 படிக்கிட்டே ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க. கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 11x17 பெரிய லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங்கில் கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட்டாக கார்னரில் ஃபிட் பண்ணி சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் டிவியில் மாட்டிக்கிற மாதிரி அங்கே கார்னரில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் ஏரியா. வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 11x8. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும் கார்னரில் சிங்கை ஃபைபர் மெட்டீரியலில் மாட்டியிருக்காங்க. அது போக கடப்பாக்கள் வச்சு க்ராசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டும் கிச்சனோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு UPVC விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. இது லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கும் கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஹேண்டல்ஸுமே SSTயில் மாட்டியிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் சின்னதாக ஒரு பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜாக கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மொத்த அளவு 10x16. பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைடில் வால்லே ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக கடைசியில் லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் 3D டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4x5. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு 3D டிசைனில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம்லேருந்து செகண்ட் பெட்ரூமுக்கு ரீச் ஆக போகிறோம். இந்த பெட்ரூம்ஸோட டோர்ஸ் ஃபுல்லாமே ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ப்ளஸ் டைப் பெட்ரூம் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த செகண்ட் பெட்ரூமோட மொத்த அளவு 10x8. இங்கேயும் வால்ஸுக்கு 3D டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோவும் லெண்டர் லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x5. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸால் மாட்டி வச்சுருக்காங்க.
அது போக கீசருக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலேருந்து கவர்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் 11:7 இந்த கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. அது போக எங்கேயும் ஒன் சைட் வாலில் 3D டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சீலிங்கில் கார்னரில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இது கவர்ட் பால்கனி ஏரியா பக்கத்துலேயே டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டேர்கேஸ். டெரஸ் ரீச் ஆனதோ இங்கே ஒன் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ்னு மாட்டி வச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 40 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.